சூமந்திர காளின்ட்டு இன்னைக்கு நான் ஒரு செம்ம ஃபீல் குட் படம் கொண்டு வந்திருக்கிறேன். படத்துடைய பேர் சூமந்திர காளி கிடையாது. ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு செம்ம ஃபீல் குட் படம் கிட்டி. அப்படி என்ன படம் கிட்டின்னு கேட்டிங்கன்னா, லவ் கம் சாஃப்ட்லி 2003 வெளியான ஒரு பயங்கரமான ஒர்த்தான ஒரு ஃபீல் குட் மூவி. உங்கள் மனசை அப்படியே வருடி இதயத்தை பிழிஞ்சு எடுக்கிற மாதிரியான கடைசியாக நமக்கு ஒர்த்தா ஃபீல் குட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. அதான் உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். சரி, ஓகே, நம்ம வேகமாக ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஓகே. இந்த மூடி முதல் காட்சிலேயே நல்ல அழகான மலைத்தொடர், அதால் சூழப்பட்ட பள்ளத்தாக்கு, நல்லா பறந்து விரிந்த பசுமையான காடுகள், புல்வெளிகள்னு சொல்லிட்டு நல்ல அழகான ஒரு ஊரை தான் காட்டுறாங்க. இது நடக்கக்கூடிய காலகட்டம்ட்டு பார்த்தீங்கன்னா 1880களில் மக்கள்லாம் குதிரை வண்டிகளில் குதிரைகளில் சவாரி செஞ்சு குதிரைகளில் பயணம் செஞ்சு போன காலகட்டம். பெருசாக வந்து தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது. அந்த டைமில் ஒரு குதிரை வண்டியில் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்த ஒரு காதலர்கள் தான் காட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணு பேர் மார்ட்டி, அது அவளுடைய பாய் ஃப்ரெண்ட், அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோன். ரொம்ப தூரம் டிராவல், ரொம்ப நேரம் அந்த வண்டியில இருந்ததுனால ரொம்ப இவங்க வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால கொஞ்சம் அப்படியே காத்து வாக்கில் வெளியே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் இவங்க வந்து இறங்கி கீழே வராங்க. ஆனா அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இல்ல சீக்கிரமா போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிட்டாரு. இல்லப்பா, இதுக்கு மேல என்னால ஒரு பிட்டு கூட டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல அவர் பின்னாலே வந்து கம்பல் பண்ண அப்படியே பேசி வாக்குவாதம் பண்ணிட்டு வராங்க. பாருங்க, பார்த்தா அவங்க வந்து சேர வேண்டிய இடம் வந்துருச்சு. அவ்வளவுதான், அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ரெண்டு பேருமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா கை கோர்ந்து பாக்குறாங்க. பாருங்க, ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப உயிருக்கு உயிரா காதலிக்கக்கூடிய ஒரு காதலர்கள். வீட்டுல பயங்கரமான எதிர்ப்பு, அதனால பாத்தீங்கன்னா வீட்டை விட்டே ஓடி வந்துட்டாங்க, ஊரை விட்டே ஓடி வந்துட்டாங்க. அவ பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் தான் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் தான் இருக்கிறாரு. அவர் மூலமாக தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டி இவங்க புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அகைன் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோமேன்ட்டு ஒரு ஹாப்பியில் அகைன் அவங்களுடைய ட்ராவல் தொடங்கி போகுது. ரெண்டு பேருமே உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. அவங்க எதிர்காலம் இனிமையான வாழ்க்கை அவங்க கண்ணு முன்னால் இருக்கு. இந்த மாதிரி ஹாப்பியாக ட்ராவல் பண்ணி அவங்க வந்து சேர வேண்டிய அந்த ஊர் பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு சின்ன ஓட, அது பக்கத்தில் ஒரு பரந்த இடம். இந்த இடத்துல நம்ம வந்து வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இங்கே பெட்ரூம் வைக்கலாம், இங்கே கிச்சன் வைக்கலாம், இங்கே ஆடு மாட்டு பண்ணையை வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க. அந்த டைமில் எல்லாமே காடு பகுதிகள் தான், நம்ம பிடிச்ச இடத்துல போய் வீடு கட்டிக்கலாம். ஆனால் இந்த டைமில் தான் காட்டு பகுதியிலையும் இது ஏன் இடம் ஓ இடம்னு சொல்லிட்டு சண்டை. ஆனால் அந்த டைமில் நம்ம எங்கே வேணாலும் நமக்கு இஷ்டப்பட்ட இடத்துல வந்து வீடு கட்டிக்கலாம்ல, அந்த மாதிரி தான் ஒரு பிளான் ரொம்ப ஹாப்பியாக வந்து போடுறாங்க. வீட்டை எதிர்த்த காதல், நல்ல எதிர்காலம் அமைய போகுது, ஒரு புது வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஜோடி அவ்வளவு சந்தோஷமா அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு உணர்வு இருக்கு. அன்னைக்கு நாள் இரவு வந்து அந்த குதிரை வண்டியிலே ரெண்டு பேருமே தூங்கி இருந்தாங்க. மறுநாள் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு மாட்டி, இந்த மாதிரி நம்ம குதிரைகள்ல ஒரு குதிரை வந்து இப்படி எங்க போச்சுனே தெரியல, கயிறு அறுத்துட்டு போயிடுச்சு, நான் போய் எங்க போயிட்டுன்ட்டு போய் பார்த்துட்டு வரேன், நீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. நான் கூட வரவான்ட்டு இவங்க கேட்குறாங்க. இல்ல பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருக்கும், நான் போய் பிடிச்சிட்டு வரேன், நீ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்தாரு. அப்படியே தேடி போறாரு. குதிரை எங்கேயுமே காணும். பார்த்தா ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குதிரையை பார்த்துருந்தாரு. பார்த்ததுமே சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. பாருங்க, அது திரும்பி வராம அங்கிருந்து இனிமே பிச்சுக்கிட்டு ஓடுது. செம்ம ஃபாஸ்டா போகுது. இவரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரையில செம்ம ஸ்பீடா வந்து அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி போறாரு. அது எங்கெல்லாமோ போகுது. செம்மையா சவாரி பண்ணி ஒரு பாட்டுக்கு கௌபாய் மாதிரி வேகமா போறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த குதிரை போன வேகத்துல தடுமாறி கீழே விழ இவர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையில இருந்து அந்த ஃபோர்ஸ்ல அங்கிருந்து ஒரு பாறையில அவருடைய தலைப்பை மோதிருத்து கட் பண்ண இந்த பக்கமா நம்ம ஹீரோயின், ஆக்சுவலா இவங்க தான் ஹீரோயின், சாப்பாடுலாம் ரெடி பண்ணி அவனுக்காக வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அவன் வரவே இல்லை. என்னாச்சுனே தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கடந்து போயிருது. ரொம்ப பதட்டமாயிருந்தாங்க, பயந்து போயிருந்தாங்க. 2 நாள் இரவு தனிமையிலே கழிச்சாச்சு. அந்த டைம்ல இதெல்லாம் சகஜம் தான். ஆனா கணவர் வரலையேன்னு ரொம்ப பதட்டம். அப்போ அங்கிருந்து ஒரு குதிரை வர சத்தம். அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போய் பார்த்தா, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ஒரு துக்கமான செய்தி சொல்றாரு, உங்க கணவர் இறந்து போயிட்டாரு, 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. காடு பகுதியில் நான் இப்படி டிராவல் பண்றப்போ அவருடைய சடலத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவருடைய பாடி தூக்கிட்டு வந்ததை காமிக்கிறப்போ அதை அப்படியே பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, உடஞ்சு போயிருந்தாங்க. இந்த இடத்துல அழ முடியல. அப்படியே அந்த குதிரை வண்டிக்குள்ள போயிட்டு அப்படியே தேம்பி அழுறாங்க. எவ்வளவு ஆசைகள் கனவுகளோட வந்தாங்க. ஆனா இப்படி அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இப்படி தெரிஞ்சதும் அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த பாடி கொண்டு வந்தவர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா பென். அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப கஷ்டம் தாமா, ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில் இறுதி சடங்குக்கான எல்லா வேலைகளையும் நான் பண்றேன், பாத்திரியாரை கூப்பிட்டு வரேன், ஊர் மக்களை கூப்பிட்டு வரேன், எல்லாமே சிறப்பாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்தாரு. அன்னைக்கு நாள் இரவு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும். அவங்க கணவருடைய சடலம் வெளியே இருக்கு. அப்படி தனிமையில் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வாழ்க்கை இருளடிச்ச மாதிரி அப்படி உட்கார்ந்துருக்காங்க. பாருங்க, இப்போ மறுநாள் அவருடைய ஃபியூனரல் தான். ஸோ ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டாங்க. அப்போ அந்த பெண்ணுடைய ஒய்ஃப் ஒருத்தவங்க உண்டு. அவங்க வந்து இவளை கூப்பிடுறாங்க. அந்த வண்டிக்குள்ள இருந்துக்கிட்டு அழுதுகிட்டு அப்படி ஒரு மாதிரி சோகமா இருக்கிறா. இந்த இடத்துல அவளுக்கு நம்ம என்னதான் ஆறுதல் சொல்ல முடியும். ஸோ அவங்க கூட வந்துட்டு சரி வாமா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. நீங்க போங்க வாரன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, முகத்தை மூஞ்ச கழுவிட்டு அப்படியே வாரா. அவருடைய ஃபியூனரல் எல்லாமே முடிஞ்சு போயிருது. அப்போ அந்த பெண்ணுடைய ஒய்ஃப் வந்து அவகிட்ட சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோன் வந்துட்டு அவங்க கணவரால கன்சீவா இருக்கிறாங்க. என்ன கொடுமடா அப்படின்ட்டு தான் நமக்கு தோணும். முதல்
கடல் காட்சியில் உனக்கு மனசுல இப்படி ஒரு பாரத்தை இறக்கிட்டாங்களே அப்படின்னு தோணுதுல. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அகைன் நம்ம ஹீரோன் அவங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தா, ஏன்னா ரொம்ப தூரம் ரொம்ப தொலைவில் தான் அவங்க ஊர் இருக்கு, தனிமையில அவங்க போக முடியாது, அதுவும் இந்த கண்டிஷன்ல கன்சீவா இருக்கிறாங்க, முடியவே முடியாது. அண்ட் வின்டர் வருது. வின்டர்னா சும்மா கிடையாது, ரொம்ப கொடூரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல ஒரு சீன் வரும், பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க, இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நமக்கே தோண வைக்கும். அப்படியான ஒரு வின்டர் ஒன்று வருது. வின்டர் டைம்ல வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து வெளியே டிராவல் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப தூரம் பயணம்னா கண்டிப்பா போகவே மாட்டாங்க போல. அதனால என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா வந்து நீ இந்த ஊர்ல ஸ்டே பண்ணி தான் ஆகணுமா, அது உன் இஷ்டம் தான், ஆனா நீ எங்க தங்க போற, எப்படி தங்க போற அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியாது, தங்கறதா இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட பணமும் வேணும், வீடு வாடகை அது இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வேணும். அண்ட் சும்மா நாச்சுக்கும் ஒரு பொண்ணை கொண்டு ஒரு வீட்டில் நம்ம தங்க வைக்க முடியாது, நம்ம ஊர்ல இருந்த கலாச்சாரம் மாதிரி தான் கல்யாணம் முடிக்காம ஒரு பொண்ணை யாருமே வீட்டில் தங்க வைக்க மாட்டாங்க. அண்ட் இது போக உனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி வின்டர் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ப்ரிங் வரும். ஸ்ப்ரிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குதிரை வண்டிகளை வந்து மக்கள் பெருமளவு வந்து கூட்டமா வந்து டிராவல் பண்ணி, நான் அந்த படத்துல ஒரு சீனை காட்டுறேன், இந்த மாதிரி டிராவல் பண்ணி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து ஒவ்வொரு ஊருக்கா டிராவல் பண்ணி போவாங்க. ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சுக்கோங்களேன், டிராவல் வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி. ஸோ நம்ம வந்து போற விருப்பம் உள்ளவங்க அதில் ஏறி நம்ம வந்து ஊருக்கு போறவங்க போய்க்கலாம். ஏன்னா மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, சேஃபு, கொள்ளக்காரங்க எவனும் வரமாட்டான், பிரச்சனையும் இருக்காதுல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. அதனால நீ வந்து கண்டிப்பா இந்த விண்டரை கடந்தாகணுமா, என்ன செய்ய போற, என்ன முடிவெடுக்க போற, இன்னைக்கு மட்டும் யோசிச்சு ஒரு முடிவெடுன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அப்படி போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா சோகமா தன்னுடைய கணவர் கல்லறையில அப்படி உட்கார்ந்து ஒரு மாதிரி இருக்கிறா. அப்போ அங்கிருந்து ஒருத்தர் வராரு. இவரு இந்த ஃபியூனரல்ல தான் வந்து கலந்துருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாராவும் நம்ம ஹீரோனு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை கூட வந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. கேட்டுட்டு இந்த மாதிரி வந்து என்ன தரமா கேட்கிறாரு, நான் ஒரு ஐடியா சொல்லவா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு வந்துட்டு கேட்கிறாரு. புருஷனை புதைச்சி அந்த இடத்துல ஈரங்காயல, ஆனா இப்படி வந்து கேட்கிறாருன்னு சொல்லிட்டு நமக்கு தப்பா தோணல. ஆனா ஆக்சுவலா வந்து அவர் தப்பான இன்டென்ஷன்ல கேட்கல. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளார்க். அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. கிளார்க்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க மனைவி 2 வருஷத்துக்கு முன்னால தான் ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இப்போ அவர் பொண்ணை வந்து பார்த்து சில நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிறதுக்காக இப்படி வந்து ஒரு பெண் துணை வந்து தேவைப்படுதுன்ட்டு வந்துட்டு சொல்றாரு. ஆக்சுவலா கல்யாணம் முடிச்சு ஒன்னா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்ல வரல, இந்த 6 மாசத்துக்கு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து தன்னுடைய பொண்ணுக்கு துணையா இருக்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு. அப்புறம் இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க நினைக்கிற மாதிரி, ஆசைப்படுற மாதிரி அவங்க ஊருக்கே வந்து அந்த குதிரை சவாரி பண்ணக்கூடிய அந்த ட்ரெயின்ல உங்களுக்கு நான் வந்து செலவுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறேன்னு கூட சொல்றாரு. அதுக்காக நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த டைம்ல ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்காம வீட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஊர்ல தப்பா பேசுவாங்க. அதனால நம்ம 2 பேரும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் உங்களுக்கு அடைக்கலமும் கொடுக்குறேன், என் பொண்ணையும் நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஊருக்கே வந்து நான் உங்களை அனுப்பி வச்சிருந்தேன். இந்த இடத்துல இந்த டைம்ல நான் கேட்கறது தப்பு தான். பட் இப்போ வந்து வேற வழியே கிடையாது. நாளைக்கு வந்து பாதிரியார் இந்த ஊரை விட்டே போறாரு. அவர் அகைன் திரும்பி வரதுக்கே ஸ்ப்ரிங் சீசன் ஆயிரும். ஸோ முறைப்படி நம்ம கல்யாணம் முடிச்சிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி கணவன் மனைவியா இந்த ஊருக்கு வந்து தெரியற மாதிரி இருக்கலாம். பட் ஒப்பந்தம் போட்டபடி நீங்க வந்து என் பொண்ணை பார்க்க போறீங்க, நான் உங்களை வந்து சேஃபா உங்க ஊருக்கே நான் அனுப்பி வைக்க போறேன், சரியான்னு சொல்லிட்டு கேட்டதும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க தெரியுமா. அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, யோசிக்கிறாங்க. நீங்க டைம் கூட எடுத்துக்கோங்க, யோசிச்சுக்கோங்கன்னு சொல்றப்போ அவர் பேச்சுல வந்து இவங்க அழகா இருக்கிறாங்க, அந்த இன்டென்ஷன்ல வந்து அவர் வந்து கேட்கிற மாதிரி தெரியல, ரொம்ப நல்லவரா தெரியுது அவங்களுக்கு. அப்போ ஒரே வார்த்தை தான் கேட்கறாங்க, அப்ப எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை வீட்டுக்கு பாதுகாப்பா அனுப்பி வச்சிருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ கண்டிப்பா அந்த ஸ்ப்ரிங் சீசன்ல உங்களை நான் சேஃபா அனுப்பி வச்சிருன்னு சொன்னதுனால ஓகேன்னு ஒரு குழப்பத்துல ஒத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பொண்ணு, ஒரு குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பையனை போட்டு பொட்டி எடுத்துட்டு இருக்கா. எல்லாருமே பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து நம்ம ஹீரோ வராரு, கிளார்க் வராரு, வந்து பிடிக்கிறாரு. பார்த்தா அதுதான் அவருடைய பொண்ணு. அவ பேர் பாத்தீங்கன்னா மிஸ்ஸி. மிஸ்ஸி வந்து பயங்கரமான ஒரு வாயாடி, ரொம்ப ஒரு அடாவடி பண்ணக்கூடிய குட்டி ராட்சசின்னு சொல்லிக்கலாம். ஒரு பையன் என்னமோ போய் சொல்லிட்டானா, அதனால தான் போட்டு அடிக்கிறா, பிடிக்க அடிக்க போறா. அப்புறம் அந்த பையனுடைய அப்பா தான் பொட்ட பிள்ளைகிட்ட போய் அடிவாங்க அப்படின்ட்டு அங்கிருந்து அவனை கூப்பிட்டு போறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு மிஸ்ஸியை தனியா கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க வராங்க, ஒரு அம்மா மாதிரி உன்னை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றது இங்க இருந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. யாரு நம்ம ஹீரோயின் கூடவே சாரா இருக்கிறாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து வேணவே வேணாம், அம்மா இருந்த இடத்துல வேற யாரும் வந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கத்துது. இதெல்லாம் இவ காதல கேக்குது. நம்ம ஹீரோன் அந்த சாரா கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணணுமா, இதெல்லாம் பண்ணாம என்னை வீட்டுக்கு அனுப்ப முடியாதா, நான் வீட்டுக்கு போக முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு இப்படி கேட்கறாங்க. வேற வழியில மாட்டி இதை பண்ணித்தான் ஆகணும். இது உங்க 2 பேருக்கும் இடையில போட்ட ஒப்பந்தம். ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 2 பேரும் திருமணம் பண்ண மாதிரி, ஆனா என்ன நீங்க 2 பேரும் ஒன்னாவா இருக்க போறீங்க, நீ உன் வேலையை பார்க்க போற, அவர் வேலையை பார்க்க போறாரு, விண்டர் முடிஞ்சதும் நீ வந்து உன் வீட்டுக்கு போக போற, அவ்வளவுதானு சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணையை கன்வின்ஸ் பண்ணி இப்போ சர்ச்ல இவங்களுக்கு திருமணம் நடக்குது. என்ன கொடுமை பாருங்களேன், நம்ம ஹீரோன் பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஒரு 2-3 நாள் வரைக்கும் அவங்க காதலனோட எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை எண்ணிங்க வந்தாங்க. ஆனா எல்லாமே தலைகளை புரண்டு போச்சு. சம்பந்தம் இல்லாம யார் எவனே தெரியாத ஒருத்தர் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க போறோமேன்னு சொல்லிட்டு இப்படி பயங்கரமான ஒரு குழப்பம். ஸோ இந்த மாதிரி பாதிரியார் வந்து சம்மதமான்னு கேட்பாங்கல்ல, அவர் வந்து சம்மதங்க அப்படின்னு சொல்றாப்ல.
போல. இன்னும் இவங்க கிட்ட வந்து கேட்குறப்போ அவ மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடுது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. வேற வழி இல்லாம சம்மதம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்றாங்க. மறுபடி கையை பிடிக்கிறாரு. இவங்களுக்கு கூச்சமா இருக்கு. கட் பண்ண கணம் முடிச்சு வீட்டுக்கு வராங்க குதிரை வண்டியில. அப்போ அந்த குட்டி பொண்ணு மிஸ்ஸிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி புதுசா ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வருது. சுத்தமா பிடிக்காம வந்து பாத்தீங்கன்னா நேரா ஒரு மர வீடு மாதிரி இருக்குது, அங்க போய் ஏறிக்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோன் பாக்குறாங்க. இப்படி ஒரு பிடிக்காத நம்ம மேல வெறுப்பு காட்டுற ஒரு பொண்ணை நம்ம எப்படி கவனிச்சுக்கிறது, இங்க எப்படி நம்ம சீசன் ஃபுல்லா வந்து சர்வை பண்றதுன்னு சொல்லி தான் அவளுக்கு வந்து பயங்கரமா குழப்பமா இருக்கு. சொல்ல போனா மிஸ்ஸி மாதிரி தான் நம்ம மாட்டியும் ரொம்ப பிடிவாதமான பொண்ணு அவங்க வீட்டுல. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லை அப்படின்ற ரேஞ்சில் தான் ரெண்டு பேருடைய கேரக்டர். ஆனா நம்ம ஹீரோ எதுக்குமே கோவப்படாத ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர். நம்ம ஹீரோன் கிட்ட ரொம்ப கண்ணியமா நடந்து அவளுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரூம் கூட அரேஞ்ச் பண்ணி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையை பேசி நீங்க எங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், இந்த ரூம்ல நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க, எதுனாலும் தேவைனா கேளுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனியா கூட அவளுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். அப்படி இவ்வளோ உட்காந்து சோகமா உட்காந்துக்கிறா. நைட்லாம் தூக்கமே இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் எந்திக்கிறா. அப்படி எந்திரிச்சு வெளியே வரப்போ அப்போ மிஸ்ஸி வந்து கேட்குறா, என் லைஃப்பில் நான் இப்படி ஒருத்தங்களை வந்து தூங்கி இவ்வளோ நேரம் தூங்கி நான் பார்த்தது கிடையாது, செத்துக்கிது போயிட்டீங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்ட்டு நம்ம வாயாடி இந்த மாதிரி சொல்ல, அப்போ அவர் சொல்கிறார், ஏய் மிஸ்ஸி அப்படி பேசக்கூடாது, நீ போய் வெயிட் பண்ணு, அது ஆக்சுவலாக ஏதோ மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்க போகிறாங்க போல, நீ வந்து வண்டியில் வெயிட் பண்ணு, நான் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்காக குக் பண்ணியிருக்கிறேன், நான் அந்த அளவுக்கு குக் பண்ண எனக்கு தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, நான் போக போக நான் பெட்டராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப அப்படி மரியாதையாக பேசிட்டு அவர் படுக்க போகிறாரு. நல்லவராக இருக்கிறாரு அப்படின்ட்டு அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. போனதுக்கு அப்புறமா இருக்கிற பசியில் நல்லா சாப்பிட்றா. அப்படி தனிமையில் இருக்கிறவ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஊஞ்சல் இருக்கு, அப்படியே ஆடிக்கிட்டே மனசை இலைப்பாட்டலான்னு பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்டோட இழப்பு அந்த தாக்கம் வந்து போகுது. ரொம்ப உடஞ்சி அழுறா. எதுவுமே சாப்பிடாம பெட்ல இருந்து அப்படியே அழுதுட்டே இருக்கிறாங்க. பாக்குறாங்க அவங்க வருத்தம் என்னங்கிறது, கவலை என்னங்கிறது நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவனுக்கு கூட மனைவி இழந்தவன் தானே, அந்த வலி என்னங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். மிஸ்ஸி கேட்கிறா, எதுக்காக இப்படி அழுதுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த வலி அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிருவாங்கன்ட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணாம வந்துருந்தாங்க. ஆனால் காலைல வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோ வெளியே வந்து விவசாயத்துக்காக அப்படி உழுதுகிட்டு இருக்கிறான். அதெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எந்திரிச்சு வரா. அவளுக்கும் பிளேட் வச்சு சாப்பிடலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க குதிரை வண்டி அதுல இருந்து திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து கொண்டு வந்துட்டான் போல. இவன் நிறைய புக்ஸ்லாம் வச்சு கொண்டு வந்திருப்பா, ஒரு பெட்டி நிறைய ஏகப்பட்ட புக்கு. ஏன்னா புக் படிக்கிறதுனா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்பதான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க, எதுக்காக என்னை வந்து கூப்பிட்டு வந்தீங்க, உங்க பொண்ணுக்காக தான் என்னை கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் உங்க பொண்ணுக்கு நாங்கள் இருக்கிறது வந்து சுத்தமாக பிடிக்கல, அப்புறம் எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தீங்க, என்ன காரணம், என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்குறப்போ அப்போ இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸி பார்த்தீங்கன்னா இந்த வயசுலையும் கூட வீட்டு வேலைகள் அண்ட் எல்லா வேலைகளுமே இழுத்து போட்டு பண்றா. 2 வருஷமா அப்பாவுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவ இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறா. அவ குழந்தை பருவத்தை ரொம்ப மிஸ் பண்றா. இந்த வயசுல அவ வயசு குழந்தைகள்லாம் எவ்வளவு ஜாலியா விளாண்டுக்கிட்டு அவங்க லைஃப் என்ஜாய் பண்றாங்க. ஆனா அவ இந்த மாதிரி கஷ்டப்படுறா. எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணா போதும், நான் இல்லாத நேரம் அவளை பார்த்துக்கோங்க, அவளோட சேர்ந்து சில வேலைகளும் செய்யுங்க, அப்புறம் ஏதாச்சும் அவளுக்காக கத்து கொடுங்கன்னு சொல்றப்போ ஓகே கண்டிப்பா பண்றேன், எனக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணணும், ஸ்பிரிங் சீசன்ல இந்த மாதிரி டிராவல் பண்ணி போவாங்கல்ல, அதுல மட்டும் எப்படியாச்சும் நான் அனுப்பி வச்சிருங்க, அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மிஸ்ஸியோட சேர்ந்து எல்லா வேலைகளுமே செய்ய ஆரம்பிக்கிறா. முதல்ல வந்து பால் கறக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அதே சமயம் மாட்டி வந்து மிஸ்ஸிக்கு எழுத்து படிக்க கத்து கொடுக்குறா. ஏன்னா அந்த டைம்ல பெருசாலாம் ஸ்கூல் இருந்திருக்காதுல்ல, அப்படி வந்து கத்து கொடுக்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ மாட்டிக்கு வந்து பால் கறக்கவே தெரியல. என்ன உங்களுக்கு பால் கூட கறக்க தெரியல, தூர போங்க நான் கறக்கிறேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸி வந்து பால் கறக்குறா. அப்ப திரும்பிட்டு கேட்கிற, இந்த மாதிரி எப்படி எந்த வேலையும் தெரியாம மலமாடு மாதிரி இப்படி தத்தியா வளர்ந்துருக்கீங்க, அந்த அளவுக்கு சொகுசா வளர்ந்துட்டீங்களோ அப்படின்ட்டு பயங்கரமா எதுக்கு எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மாட்டிய மிஸ்ஸி வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறா. மாட்டிக்கு வந்து கோவம் வருது, பட் இருந்தாலுமே காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு டாமன்சரி மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா இங்க தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, மாட்டி வந்து ஒரு வசதியான பொண்ணுங்க, நல்ல வசதியா வாழ்ந்த பொண்ணுங்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டமான வேலைகள்லாம் தெரியல. தண்ணி கூட யாராச்சும் ஊத்துறாங்க, எந்த வேலையுமே உருப்படியா தெரியலன்னு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் மிஸ்ஸி பாத்தீங்கன்னா கலாய்க்கிறா. 2 பேருக்கு இடையில பயங்கரமா வாக்குவாதம் ஏற்படுத்து. ஒரு வேலையும் உருப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு மிஸ்ஸி கத்துறா. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மாட்டி ஒரு பக்கம் கத்துறா. இந்த மாதிரி 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு நாள் இரவு சாப்பிடும்போது கூட 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அப்பா கவனிக்கிறாரு, என்ன 2 பேருக்கு இடையில ஒரு வித்தியாசமா ஒரு பனிப்போர் போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பென் அண்ட் சாரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இன்னும் சில வாரங்கள்ல கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி ஒன்று வைக்க போறாங்க, அதுக்கு நம்ம போகலாம், மாட்டி நீங்க வரீங்களான்னு கேட்கிறப்போ மாட்டி வந்து கொஞ்சம் யோசிக்கிறா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸி வந்து கலாய்க்கிறா. அந்த மாதிரி அவங்களுக்கு யாருமே தெரியாது, எதுக்கு போட்டு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுல சும்மா மாட்டியும் ஆட்டியும் கவனிச்சுட்டு நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்படி அவ சொன்னதுக்காகவே
இல்ல நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு போட்டியா பேசுறாங்க. போட்டிக்கு போட்டியா நான் வாரேன்னு சொல்றா. மாத்தி மாத்தி இப்படி வெறுப்பேத்திக்கிறாங்க. செம காமெடியா போகுது. அப்படி சில நாட்கள் கடந்து போகுது. மிஸ்ஸியை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காணவே இல்லை. ஸோ 2 பேருமே சேர்ந்தான வேலைகள் வந்து பார்க்கணும். எங்கடி போனேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்கறா. சத்தமே இல்லை. அப்போ பார்த்தா இந்த மாதிரி ஒரு கொட்டகைக்குள்ள மேலே வந்து ஒளிஞ்சு கிடக்குறா. என்னன்னு பார்த்தா அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கங்குன்னு சொல்லிட்டு ஒரு விலங்கு ஒன்று உண்டு. அதை பார்த்து தான் பயப்புல அந்த மாதிரி பயந்து கிடக்குது. அது அங்கிருந்து துரத்து, அப்புறமா நான் கீழே இறங்கி வரேன்னு சொல்றாளா. நீ ஃபர்ஸ்ட் கீழே இறங்கி வா, அப்புறம் நான் துரத்தலான்னு சொல்றப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ப்ரே அடிக்கும் தெரியுமான்னு சொல்றப்போ படிச்சிருக்கேன் புக்கில் படிச்சிருக்கிறேன், அது பயந்தாதான் அது வந்து அடிச்சு விடும், நீ அப்படியே கீழே இறங்கிவான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு நாய் வந்து அதை பார்த்து குலைச்சதுமே அது பயந்து போயிட்டு என்ன பண்ணிருதுன்னா அது ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்று தெளிச்சு விடுங்க. அந்த ஸ்ப்ரே வந்து இருக்குதுலே பயங்கர கப்பு அடிக்கும். கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு அந்த நாத்தம் போகவே போகாது. அது வித்தியாசமான ஒரு ஸ்மெல். அதை இவன் மேலே அடிச்சு விட்டு போனதும் அவ்வளோதான், அந்த இடமே நாரி போயிடுது. கட் பண்ணா மாட்டிய தொட்டில போட்டு மிஸ்ஸி முக்கி எடுக்கிறா. நாத்தம் தாங்க முடியலையா, மூக்கில் கிளிப்லாம் போட்டு தக்காளியை போட்டு அறக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் உன்னை காப்பாற்ற வந்து கடைசியில் இப்படி பண்ணிட்டு போயிட்டு சை என்ன நாத்தம், 2-3 நாளைக்கு இது போகாதுன்னு வேற நான் புக்கில் படிச்சிருக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் தக்காளி போட்டு தேய்ச்சா போயிடும் அப்படின்ட்டு போட்டு குளிப்பாட்டுறா. இந்த மாதிரியான ஃபன்னியான விஷயங்களும் அவங்களுக்குள்ள போகுது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு சமைக்கிறான்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியாம சூடு போட்டுக்கிறா. இது எல்லாமே அவளுக்கு புதுசு தானே, சமைச்சது கிடையாது இல்ல. அப்ப நம்ம ஹீரோ தான் வந்து அவ கையில மருந்து போட்டு விடுறான். மிஸ்ஸி பார்த்தீங்கன்னா வேணும்னே வம்புலுக்குறா. அங்க பார்த்தீங்களா குக் பண்ண தெரியாம பேன் கேக்கு கரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வச்சு கலாய்க்கிறா. அப்ப நம்ம ஹீரோ வந்து கேட்கிறான் இந்த மாதிரி என்ன ஸ்மெல்லுன்னு கேட்கிறப்போ அப்பா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதா, இந்த மாதிரி ஸ்கங்க் இருக்குல்ல அது இவங்க மேல பேட் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு போயிட்டுப்பா, செம்ம நாத்தம் கப்பு நான் தான் அவங்களை குளிப்பாட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் ஓகே ஐஸ் பாக்ஸ்ல ஏதாச்சும் சாப்பாடு இருக்கும் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாப்ல. அந்த காலத்து ஃப்ரிட்ஜ். அப்புறம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக இவர் கிளம்பி போறாரு. அப்ப நம்ம ஹீரோனா நீங்க வாரீங்களான்னு கேட்கிறப்போ அப்ப மிஸ்ஸி முந்திரி குட்ட மாதிரி முந்திக்கிட்டு அவங்களாம் தேவையில்லப்பா, அவங்க தான் சமைக்க போட்டாச்சுல்ல, நீங்க நல்லா சமைப்பீங்கல்ல, அதான் எரிஞ்சு போன பேன் கேக்கு அது ஒண்டி தானே உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு எனக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா, நான் ஃப்ரைட் சிக்கன் பண்ணுவோம் தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சும்மா சீனா பேசிட்டு போக இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. அவங்க வண்டி எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு சொன்னது இவன் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் வண்டி எப்படி ஃப்ரைட் சிக்கன் பண்ண முடியும், ஏன் நம்மளால பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி புக் ஒன்று வச்சிருந்திருப்பாங்க. அதை எடுத்து பாக்குறாங்க எப்படி ஃப்ரைட் சிக்கன் பண்றதுன்ட்டு. அப்ப பார்த்தா ரொம்ப கஷ்டம் போல. சரி ஓகே எப்படியாச்சும் பண்ணி கெத்து காட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கோழியை போய் பிடிக்கணும் தெரியுமா, இந்த மாதிரி பண்ணையில போய் கோழியை பிடிக்கணும்னு பார்த்தா கோழியை பிடிக்கிறதே பெரும் பாடாயிருது. கஷ்டப்பட்டு ஒரு கோழியை பிடிச்சி வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரி வச்சு அதை வெட்ட பார்க்குறா. கோழியை கோடாரி வச்சு அதை கண்ணை மூடிட்டு வெட்டுறா. அது பார்த்தா பறந்துக்கிட்டு டாட்டா அப்படின்னு போட்டு போயிருது. ஐயோ இதுக்கே டைம் ஆயிரும் போலன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஒரு கோழியை பிடிச்சி அதை தலையை திருவி வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுறாங்க. அந்த கோழி முடிகளாம் இறகலாம் பிக்கணுமா, இதெல்லாம் எப்படி பிக்கிறது அப்படின்ட்டு சிரமப்பட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்து சேர்த்தாங்க. பார்த்தா அப்படி ஸ்டைலாக திரும்பிட்டு இந்த மாதிரி கோழி முடியெல்லாம் பறந்து போக கையில் பார்த்தா ஃப்ரைட் சிக்கன். என்ன உனக்கு மட்டும் தான் பண்ண தெரியுமா, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீனா ஃப்ரைட் சிக்கன்லாம் பண்ணி வந்து அசத்துறாங்க. அப்புறம் 2 பேருமே ஒரே ரூம்ல தானே தங்குறாங்க. அப்போ நம்ம மாட்டிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான விலை கூடின ட்ரெஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸி வந்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறா. ஏன்னா மிஸ்ஸி பொறுத்த வரைக்கும் எங்க சின்னதான ஒரு ஏழ்மையான வாழ்க்கை, எங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து நல்லா தைப்பாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாவை பற்றி அவகிட்ட நல்லா பேசுகிறா. எங்கள் அம்மா நிறைய பேருக்கு குழந்தை பெற்றவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி குயில்ட் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் தச்சு கொடுப்பாங்களாம். அப்போ தான் எங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்குது. நானும் உங்கள் அம்மா ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தாங்கன்ட்டு சொல்லிட்டு நீ மிஸ் பண்ணுறியான்னு கேட்டால் அவ்வளோதான், மறு வார்த்தை பேசல. டக்குன்னு சரி தூங்கலான்ட்டு தூங்கிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அம்மாவுடைய இழப்பு அந்த குட்டி பொண்ணுக்கும் ஒரு வழியா இருக்க தான் செய்யுது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கிட்ட கடந்து போயிருது. நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு பாத் டப் எடுத்து நல்லா வெது வெதுன்னு தண்ணியை ஊற்றி அதில் குளிக்கிறதுக்காக உள்ள படுத்து கிடக்குறாங்க. ஒட்டு துணி இல்லாமல் இருக்கிறாங்க. இது தெரியாத நம்ம ஹீரோ உள்ள வந்து அவங்கள பார்த்து பேன் அவங்க பயப்பட இவன் பயப்பட. அந்த காலத்து அடுப்பு இருக்கும் தெரியுமா, சுட சுட இருக்கும், அதில் கொண்டு கையை வச்சு டேபிளில் மோதி பொத்துன்னு விழுந்து கிடக்குறான். அந்த கேப்ல அவங்க ரொம்ப எம்பரிசிங் ஆகிட்டு அங்கே இருந்து போயிருந்தாங்க. இப்போ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நடந்து போறாரு. அப்போ நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இந்த மாதிரி உங்க அப்பா எங்க போறாருன்னு கேட்குறப்போ எங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இந்த மாதிரி நடந்து போவாரு, அவர் படுக்க தனிமையில் உட்காந்து என்னமோ பேசிட்டு இருப்பாரு, எனக்கு சரியா தெரியாது அப்படின்ட்டு வந்து சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு அப்படி என்னதான் பண்ணுவாரு அப்படின்ட்டு இவளுக்கும் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். ஏன்னா இங்க வந்த சில நாட்கள்ல ஒவ்வொரு வாரமும் இப்படிதான் தனிமையில போறாரு. இவளும் அப்படியே பின்னாலே போறா. ஆனா பயங்கரமான ஒரு குளிர், ரொம்ப தடிமனான ஸ்வெட்டர் மாதிரியான ஆடைகள் போட்டா மட்டும் தான் வெளியே வர முடியும் அப்படிங்கிறதுனால ரொம்ப குளிர்துன்ட்டு அங்க இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க மிஸ் இவங்க வெளியே போன அந்த கேப்ல வந்துட்டு அவங்க அம்மாவுடைய ஒரு ட்ரெஸ் எடுத்து அவங்கள நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறா. ரொம்ப உருக்கமா பேசுறா பாருங்க, இந்த பொண்ணுக்குள்ள இவ்வளவு வேதனைகள் இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே இருந்து நம்ம ஹீரோனிதை வந்து பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா எடுத்து அவள்றத பார்த்து இவளுக்கு அழுக வர இந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸி வெளியே வந்து பயங்கரமா மாட்டிக்கிட்ட கத்துறா. ஒருத்தங்க பிரைவசி உங்களுக்கு மதிக்க தெரியாதா, நான் அப்படி அழுதுகிட்டு இருக்கிறேன், நீங்க வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல அதுக்கு மாட்டி வந்து ரொம்ப பொறுமையா பணிவா சொல்றாங்க, அங்க பாரு
பாரு மிஸ்ஸி, நான் எந்த ஒரு இன்டென்ஷன்லையும் நான் வந்து எட்டி பார்க்கல, பட் வந்து உனக்கு இந்த நேரத்தில் ஒரு உதவி தேவைப்படுது, நான் உனக்காக இருக்கிறேன், நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப இறக்கப்பட்டு சொல்றாங்க. ஆனா மிஸ்ஸி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தில், நீங்க என்ன எங்க அம்மாவா எனக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கு? எங்க அம்மா இடத்த யாருமே நிரப்ப முடியாது, நீங்க இங்க வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை சாமி, எப்படா அந்த ஸ்ப்ரிங் சீசன் வரும், எப்படா நீங்க போய் தொலைவீங்கன்னு தான் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இப்படி பேசிட்டு போறா. இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இப்படி இன்னும் வெறுப்ப காட்டாளின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. என்னதான் அவங்களுக்குள்ள சும்மா விளையாட்டா ஈகோ கிளாஷ்லாம் இருந்தாலும் அந்த பொண்ணு இன்னும் வெறுப்பை தான் காமிச்சுதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ இங்க இருந்து தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ கூட இதை பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ இதுக்கப்புறமும் சரிப்பட்டு வராது, நம்ம இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லதுன்ட்டு வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கிறப்போ, நான் ஒரு எந்த இன்டென்ஷன்லையும் நான் வந்து எதுவும் பார்க்கல, நான் ஒன்றும் சொல்லலை, ஆனா எதுக்காக அந்த பொண்ணு இன்னுமே என்கிட்ட வெறுப்பு காமிச்சுக்கிறா, இனிமேல் இங்க இருக்கிறது சரி கிடையாது, நான் கிளம்புறேன்ட்டு அவங்க பேக் பண்றாங்க. அப்புறம் ரொம்ப பணிவா சொல்றாரு, அவ வந்து உங்களை வெறுக்கல, அம்மா இடத்துல துக்கத்துல இருந்து அவ இன்னும் மீண்டு வரல, அதான் கோபத்துல உங்ககிட்ட வந்து வெறுப்ப காமிச்சிருக்கலாம், இந்த சில மாசங்கள்ல நீங்க வந்ததுக்கு அப்புறமா அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வாரா. உங்களை நாங்கள் கூப்பிட்டு வந்த காரணமே மிஸ்ஸியை கவனிச்சுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, அவளுக்குள்ள மறைச்சி வச்சிருக்கிற அவங்க அம்மா துக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். யாருக்குமே தெரியாம இந்த மாதிரி தான் தெரியாம இந்த பொண்ணு அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப மிஸ் பண்ணி அழும் போல. தயவு செஞ்சு போகாதீங்க, நீங்க வந்து அவளுக்கு தேவை, கண்டிப்பா உங்களை ஏத்துப்பா, கண்டிப்பா வந்து அவ மாறுவான்னு சொல்லிட்டு அவர் படுக்க போயிருந்தாரு. இப்படி அம்மாவை நினைச்சு கவலைப்படக்கூடிய இந்த பொண்ணை விட்டு நம்ம எப்படி போறது? அதே சமயம் இவங்க போறதும் அவங்க வீட்டுக்கு போகிறதும் ரொம்ப கஷ்டம். சரி என்னதான் சமாளிச்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ அவங்க அம்மாவுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து அழுதுட்டு இருந்தா தெரியுமா. அப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வருது, இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை வச்சு அவளுக்கு ஒரு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் ஒன்று தச்சு கொடுப்போம், ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசா ஆடம்பரமான ட்ரெஸ் எதுவுமே கிடையாதுன்ட்டு நம்ம மிஸ்ஸி கூட எனக்கு சொன்னா தெரியுமா. அதனால அவங்க அம்மா ஞாபகமா ஒரு ட்ரெஸ் ஒன்று ஸ்பெஷலா நம்ம செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவ போடக்கூடிய ஒரு ட்ரெஸ் எடுத்து அந்த அளவுலேயே அதை கட் பண்ணி இவங்களே வந்து தச்சு நைட்லாம் தூங்காம நம்ம மிஸ்ஸிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரெஸ் ஒன்று பண்றாங்க. அப்படியே தூங்கி போயிருந்தாங்க. மிஸ்ஸி அப்படியே தூங்கி கண்ணு முழிச்சு வந்து பார்த்தா இந்த மாதிரி அவங்க அம்மா ட்ரெஸ் அவங்க கையில் இருக்கிறத பார்த்து அப்படியே எடுத்து பார்க்குறா பாருங்க. அப்போ கண்ணு முழிச்சு அப்போ வச்சு பார்த்தா கரெக்டான ஒரு அளவில் தெரியுது. உடனே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணி கொடுத்து நம்ம மிஸ்ஸியை வந்து செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அன்னைக்கு நாள் பேசிக்கிட்டாங்க தெரியுமா, சில வாரங்களில் எப்படி பெண் அந்த சாரா அவங்களுடைய வீட்டில் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்காக இப்படி 3 பேருமே குடும்பமாக போகிறாங்க. அப்போ மிஸ்ஸி போட்டுக்கிற அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஹே மை லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கே இந்த மாதிரி தன்னுடைய பொண்ணு அழகாக இருக்கிறத பார்த்து சரி போகலாமா அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து குதிரை வண்டியில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அங்கே போய் இறங்கினதுமே நம்ம மிஸ்ஸி போட்டுக்கிற அந்த உடையை பார்த்து அங்கே இருக்கிற அவ கூட இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் வந்து வாயை பொழந்து பார்க்குறாங்க. அதாவது அவங்க ஏரியா பசங்க தான் எல்லாருமே. அதுலேயும் ஒரு பையனை அடிச்சா தெரியுமா, வாயை பொழக்கிறா, டே வலியோ ஊட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சீனா அங்கேருந்து போகிறாங்க. அப்படி கட் பண்ண அந்த பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்போ வண்டி எப்படி குலுங்கி போகுது பாருங்க. கொஞ்சம் பயத்தில் வந்து நம்ம ஹீரோ அவங்க வயிற்று பிடிச்சதும் அவங்க கேட்குற இந்த மாதிரி குழந்தை எப்போ பிறக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறப்போ அது பிப்ரவரி, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறப்போ என்னுடைய மனைவி இப்படி தான் நாங்கள் குதிரை வண்டியில் போகிறப்போ அப்பப்போ குலுங்குறப்போ வயிற்று பிடிப்பா, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க டவுட்டாக கேட்குறாங்க. இந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் என் வீட்டுக்கு போறதா இருந்தா அந்த பயண கட்டணம் எவ்வளவா இருக்கும், அது இன்னும் ஜாஸ்தியா உங்களுக்கு எதுவும் சிரமமா இருக்குமான்ட்டு இப்படி கேட்கிறாப்ல. ஆக்சுவலி இவன் தான் பணம் கொடுத்து அனுப்புறதா சொல்லியிருந்தான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாப்ல. ஆனா இருந்தாலுமே உங்க கணவர் நினைவா அப்படி ஒரு குழந்தை பிறக்கிறத நினைச்சு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்றப்போ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பேசி வீட்டுக்கு வந்து சேர்த்தாங்க. அப்படியே போகுது விண்டர் வர டைம் ஆயிடுச்சு. அப்போ வழக்கம் போல நம்ம ஹீரோ அந்த சண்டே அன்னைக்கு அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்போ சரி இங்க தான் போறாருன்னு பார்க்கலாமேன்ட்டு அவர் பின்னாலே ஒரு போர்வையை போத்திட்டு போறா. அப்படியே பார்த்து ஒரு இடத்துல உட்காந்து அவர் பாட்டுக்கு பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாரு. என்ன பண்றாருன்ட்டு வந்து பக்கத்துல வந்து பாக்குறப்போ பாட்டு படிக்கிறாரு. ஆனா சூப்பரா படிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இவ பாக்குறப்போ கொஞ்சம் வேடிக்கையா சிரிப்பா இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறா மெய் மறந்து. அப்ப பின்னால ஏதோ ஒரு சத்தம் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க குதிரை தான் நிக்குது. இந்த மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் பிடிக்க போய் இறந்து போனார்ல அந்த குதிரை தான். அப்படியே அதை பார்க்க போயிருந்தாங்க. நம்ம ஹீரோ பாட்டுக்க பாட்டு படிச்சுட்டு இருக்கிறான் தெரியுமா. திடீர்னு பார்த்தா பனிப்பொழிவு ஏற்படுது. அங்க இப்படிதான் திடீர்னு வந்து பனிப்பொழிவு ஏற்படும். ஆனா ரொம்ப பயங்கரமா ஏற்படும். சோ அதனால நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நாயை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவன் வீட்டுக்கு வந்து சேர்த்துக்குள்ள கண்ணே தெரியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பனிப்பொழிவு. வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்த்தான். அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் வந்து வீட்டுல இல்ல. மிஸ்ஸிட்ட எங்க போனான்னு கேக்குறப்போ இந்த மாதிரி நீங்க போனீங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பின்னாலதான் அவங்க வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றப்போ உடனே வந்துட்டு பதறி போயிருந்தான். ஏன்னா அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பனிப்பொழிவு. எனக்கு தெற்கும் தெரியாது திசையும் தெரியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா பனிப்பொழிவு வீசுது. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப பதட்டமா வந்து என்ன சொல்றான்னா ஒரு கன் வந்து கொடுத்து நம்ம மிஸ்ஸி கிட்ட கொடுத்து அப்பா போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல நான் வரலன்னா இந்த கண்ணை மேல பார்த்து ஷூட் பண்ணு, ஒருவேளை எனக்கு
முன்னால மாட்டி வந்துட்டாலுமே இந்த கண்ணை ஷூட் பண்ணு, ஏன்னா அதுதான் அலர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், நீ மட்டும் எக்காரணத்து கொண்டும் வெளியே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்தது முன்னால என்ன இருக்குன்னே தெரியல. அதுலயும் பாருங்க குயின்னு சத்தம் கொடுக்குது. அந்த சத்தத்துல இவர் கத்துறது கூட ஒரு 10 மீட்டருக்கு அப்புறம் கேட்காது போல. அப்படி போட்டு பயங்கரமா அந்த பனி புயல் மாதிரி வீசிட்டு இருக்க இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரு சொல்லி சொல்லி சத்தம் போட்டே கூப்பிட்டு பாக்குறாரு. எங்கேயுமே காணோம். பல இடங்களை தேடி பார்த்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சொன்ன அந்த 10வது 8வது நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோனா அந்த குதிரை பக்கத்துல இருக்கிறத வந்து பார்த்து கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆனா அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அந்த போர்வை போத்தி நகர முடியாம உட்கார்ந்துருக்கிறா. உடனே இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி அப்படியே வேகமா வராரு. இங்க 10 நிமிஷம் முடிஞ்சதுமே நம்ம மிஸ்ஸி பாத்தீங்கன்னா அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ண அந்த சத்தத்தை கேட்டே வந்து அந்த டைரக்ஷன்லேயே வராரு. ஆனா கன்ல வந்து 4 புல்லட் தான் இருந்திருக்கும் போல. அதுக்கப்புறம் வந்து புல்லட் தீர்ந்து போயிடுது. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து டைரக்ஷன் எங்கனே தெரியல. ஆனா நம்ம மிஸ்ஸி செம ஸ்மார்ட், ஒரு பெரிய பாத்திரத்தையும் கரண்டியும் எடுத்துட்டு வந்து டம்முன்னு அது உடையிற அளவுக்கு போட்டு அடிக்க அந்த சத்தம் ரொம்ப பெருத்த அளவுல வந்து இங்க வரைக்கும் கேட்டதுமே அதை ஃபாலோ பண்ணி அந்த டைரக்ஷன்ல வந்து கடைசியா வீட்டுக்கு வந்து சேர்த்தாங்க. அப்புறம் கட் பண்ண அவளை ஆசுவாசப்படுத்தி அப்படியே பெட்ல படுத்து கிடக்குறா. ஸோ அந்த குதிரையை பார்த்தது தன்னுடைய கணவர் அந்த குதிரையை பிடிக்க போயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இவன் தான் வந்து ஆறுதல் படுத்துறான். இப்போ அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் நம்மளால அப்படியே ஒரு ஷார்ட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வான்கோழி ஷூட் பண்ணி அப்படியே மீட் ஆக்கி உட்காந்து வகை வகையா சமைச்சு ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ப்ரே பண்ணி உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்ஸி சொல்றேன் எனக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங்கை விட கிறிஸ்மஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாட்டி உங்களுக்கு எப்படி உங்க வீட்டில் நீங்க எப்படி ஃபேமிலியா கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தோணன்னு கேட்டுட்டே இருக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க ஒரு விஷயமே இப்பதான் நமக்கே புரிய வருது. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிடையாது. அப்பா 2 வருஷத்துக்கு முன்னால தான் இறந்து போனாராம். அம்மா அதுக்கு முன்னால இறந்துட்டாங்க போல. அப்போ யாரை மீறி அவங்க பாய் ஃப்ரெண்டோட இங்கே வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆன்ட்டி உண்டா, அவங்கள எதிர்த்து தான் வந்து இங்கே வந்திருப்பாங்க போல. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா. அண்டு அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்க குழந்தையோட இங்கே தானே நீங்கள் வந்து கொண்டாட போறீங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய விஷயங்கள்லாம் கேட்க கொஞ்சம் எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸி சாப்பிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணுறாரு. இப்போ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணால் கிறிஸ்மஸ் தான் அப்படி ஒவ்வொரு மாசமா ஜம்ப் ஆகுது. கிறிஸ்மஸ்க்காக அந்த மரத்தெல்லாம் வடிட்டு வராங்க. நம்ம ஹீரோன் வயிறு கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாயிருச்சு. இப்போலாம் புக்கை பார்க்க அப்படியே சூப்பராக சமைக்கிறாங்க. சொல்ல போனா இந்த இடம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அண்ட் மிஸ்ஸியும் அவளும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நல்லாவே ஜாலியா பழகுறாங்க. அவளுக்கு வந்து கதைகள் சொல்லி கொடுக்குறா, படிக்க சொல்லி கொடுக்குறா, அண்ட் அந்த தையல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இறந்து போன அம்மாவை பத்தி முன்ன மாதிரி நினைக்கிறதே கிடையாது. இப்ப ரொம்பவே நம்ம மிஸ்ஸி மாறிட்டா. அதே சமயம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாலே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஏதோ வுட்ல வந்து பண்ணிட்டு இருக்கிறான். என்ன எதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தான். ஹே ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிக்கு வந்து மரத்தாலான ஒரு சின்ன வீடு. நம்ம ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் பிறக்க போகிற குழந்தைக்காக ஒரு தொட்டில் ஒன்று அவனே பார்த்து செஞ்சிருப்பான் போல. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த லைஃப் இந்த வாழ்க்கை இந்த குடும்பம் சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே ஜாலியாக போயிட்டு இருக்குது. மிஸ்ஸிக்கு வந்து நம்ம ஹீரோ கதைகள் சொல்றத கேட்குறப்போ நம்ம ஹீரோனுக்கு அதை பார்த்து கொஞ்சம் வருத்தம். நம்ம குழந்தை பிறந்ததும் நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி யார் அப்பா ஸ்தானத்துல இருந்து கதை சொல்லுவாங்க. எப்படினாலுமே நம்ம 2-3 மாசத்துல கிளம்பிடுவோம். அப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் அவன் மண்டையில ஓடுது. மிஸ்ஸி இப்போ நல்லாவே வந்து துணிகள்லாம் தைக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் வயிற்றுல குழந்தை எட்டி உதைக்கிறதுலாம் வந்து கையை தொட்டு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போ கட் பண்ண அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுது. உடனே போயிட்டு பிரசவம் பார்க்குற யாராச்சும் வந்து கூப்பிட்டு வரணும். ஆனால் போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா ரொம்ப நேரம் இல்லை. இவங்களுக்கு ரொம்ப வலி வேற ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம ஹீரோ சொல்றான் நானே பிரசவம் பார்க்குறேன்னு சொல்றான். இது நீங்க பார்க்க போறீங்களான்னு வந்துட்டு கேட்டா ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகளுக்கு வந்து நல்லாவே பிரசவம் பார்த்துருப்பான். எங்க குதிரை வேற மனுஷன் வேறங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க கத்துறாங்க. தயவு செஞ்சு போங்க போயிட்டு எனக்கு ஒரு மருத்துவ கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்ப மிஸ்ஸி வர சொல்றா எங்க அப்பா நல்லாவே குதிரைக்கு பிரசவம் பார்ப்பாரு, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்றப்போ ஐயோ அப்பாவும் பொண்ணு என்ன வச்சு செய்யறாங்களே எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல அவளுக்கு ரொம்ப கூச்சமா வேற இருக்குது. இதெல்லாம் கூச்சப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே வேணான்னு கை நீட்டுறாங்க. கட் பண்ணா குழந்தையும் கையுமா இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரசவம் பார்த்து முடிச்சிட்டான். அங்கிருந்து மிஸ்ஸியை கூப்பிட்டு உடனே மிஸ்ஸி வந்து சொல்றா எப்படி கத்துறீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. உடனே சிரிக்கிறாங்க. உடனே பையன் பிறந்திருக்கிறான் போல. பேர் என்னன்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் பேரே வந்து வைக்கிறாங்க. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ அப்படி கட் பண்ணா கிட்டத்தட்ட 1 மாசம் கடந்து போக ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பனிகள்லாம் வடிஞ்சு அப்படியே வந்து ஓட ஆரம்பிக்குது போல. குழந்தையும் 1 மாசம் குழந்தையாயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அந்த அளவுக்கு அக்கறையா பாசமா பாத்துக்கிறாங்க. 2 பேர் கடல இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்து ஏதோ ஃபீல் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது மாதிரி தெரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா பென் அவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த மாதிரி குழந்தைய பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ சாரா இந்த மாதிரி குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா. அப்போ அவங்க குழந்தை பிறந்தது அண்ட் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க
சொல்றாங்க, எனக்கு குழந்தை பிறந்தப்போ என்னுடைய முதல் கணவரும் நானும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம்னு சொல்றாங்க. எது முதல் கணவரா? ஆமா மாட்டி, நானும் உன்ன மாதிரி தான் ஒரு விதவையா இருந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு கட்டாயப்படுத்தி பெட்டை வந்து கட்டி வச்சாங்க. 2 குழந்தையோட நான் வந்து இந்த மாதிரி திருமணம் செஞ்சேன். ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆச்சு. ஆரம்பத்தில் வந்து பெண்ணை வெறுத்தேன். அதுக்கப்புறம் போக போக அந்த மனுஷன் எனக்கு கொடுத்த அன்பு அக்கறை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. நாங்கள் இப்போ சந்தோஷமா இருக்கிறோம். என்னுடைய முதல் கணவர் இருந்தால் கூட இந்த அளவுக்கு என்னை பார்த்துப்பாரான்னு தெரியல. பெண் வந்து என்ன அப்படியே பார்த்துக்கிறாருன்ட்டு இப்படி சந்தோஷமா சொல்றாங்க. ஸோ இவங்க கதையோட இவளுக்கு ஒன்று ஒத்து போகுது இல்லை. பெண் இருந்த இடத்துல இப்போ நம்ம கிளார்க் இருக்கிறான், நம்ம ஹீரோ இருக்கிறான். இவளை வந்து அந்த அளவுக்கு அக்கறையை கவனிச்சுக்கிறான், அப்படி பார்த்துக்கிறான். இதுல வர சொல்றாங்க லவ் அப்படிங்கிறது எங்கிருந்து எப்படி வரும்னு தெரியாது, ஆனா வரும்போது நம்ம ஏத்துக்கணும். அப்படிதான் எனக்கு 2வது திருமணம் வடிவில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓகேமா நான் கிளம்புறேன்ங்கிறது கிளம்புறாங்க. இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிளார்க் இவளை வந்து அக்கறையா பாசமா கவனிச்சுக்கிறது. ஆனா அவங்களுக்குள்ள இப்போ ஏதோ ஒரு ஃபீல் மாதிரி போகுது இல்ல, அதெல்லாம் தூண்டி விடுது. ஸோ இந்த ஊரை விட்டு போகலாமா வேணாமான்னு ஒரு குழப்பம் வேற இருக்கு. சரி போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறா. இப்போ இதுல இருந்து அப்படியே ஒரு மாசம் ஜம்ப் ஆக நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்காக விதைகள்லாம் நட்டு வைக்கிறாங்க. அப்ப ஜாலியா வந்து அவனை தள்ளி விடுறது, அவன் ஓடி வந்து இவளை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சந்தோஷமா அவங்களுக்குள்ள வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாய் விட்டு சிரிக்கிறா. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம மிஸ்ஸி வந்துட்டு அப்பா நீங்க சிரிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்கிறப்போ அப்பதான் ஃபீல் பண்றான். ஆக்சுவலா இத்தனை வருடத்துக்கு அப்புறமா அவங்க மனைவி இறப்புக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இப்பதான் சந்தோஷமா வாய் விட்டு சத்தமா சிரிக்கிறான் போல. அது அவனால ஃபீல் பண்ணிக்க முடியுது. அதே சமயம் நம்ம ஹீரோ மேலையும் இவனுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ மிஸ்ஸி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இந்த மூமெண்ட்ல வந்து அவ பக்கத்துல அப்படியே ரொமான்டிக்கா போயிட்டு அப்படி முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தா அவளும் பக்கத்துல வர மாதிரி தெரியுது. திடீர்னு அவளுக்கு என்னமோ தடுக்குதுன்ட்டு குழந்தை அழுது நான் போறேன்ட்டு அங்கிருந்து போயிட்டா. ஸோ நம்ம மேல எந்த ஒரு ஃபீலும் இல்லை போல அவளுக்கு. அப்போ ஊருக்கு போறது தான் என்னன்ட்டு நினைச்சிட்டு அவனும் ஓகேன்ட்டு சாதாரணமா விட்டுருதா. ஆனா உள்ள ஓடி வந்து இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறா. அவளுக்குள்ளேயும் வந்து ஃபீல் இருக்குது. பட் வந்து உடனே டக்குன்னு ஏத்துக்க முடியலையா என்னன்னு தெரியல. கட் பண்ண மறால் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணையில வந்து தீப்பிடிச்சு போக நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த நெருப்புக்குள்ள போயிட்டு அந்த குதிரைகள்லாம் வந்து வெளியே போக வச்சு இந்த மாதிரி காப்பாத்துறான். வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோனும் அண்ட் மிஸ்ஸையும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோன் வந்து ரொம்ப பதறி போறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இந்த இடத்துல கடவுளை வந்து பிரார்த்தனை பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சேஃபா அந்த குதிரையெல்லாம் வந்து காப்பாத்திட்டு அவனுக்கு பெருசா எந்த ஒரு காயமும் கிடையாது. ஆனா சின்ன சின்ன சிராய்ப்புகள் காயங்கள் இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோன் தான் வந்து பாத்தீங்கன்னா மருந்து வச்சு விடுறாங்க. சொல்றாங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு என்னமோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா, என் உயிரே என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ஃபீலிங்கை வெளிப்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து அது பெருசா ஒண்ணுமே புரியல. உன்னுடைய புக்ஸ் உன்னுடைய அந்த குதிரை வண்டி சம்பந்தப்பட்ட இதெல்லாம் எரிஞ்சிருச்சு, அதுக்கு இழப்பீடு நான் உனக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நான் அவனை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றப்போ அந்த அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ற வார்த்தை வந்து அவளுக்குள்ள என்னமோ இருக்கு. ஓகே எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க டைவர்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போறாங்க. ஆக்சுவலா இங்கிருந்து போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஆனா வெளிப்படையா வாயிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒரு மாசம் கிட்ட கடந்து போகுது. நம்ம ஹீரோன்னு பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே போறது. அண்ட் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஹீரோ அப்படி உட்காந்து பாட்டு படிப்பால அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு நிறைய போதனைகள்லாம் வந்து கத்துக் கொடுக்குறான்ட்டு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்குது. அப்போ அங்கிருந்து போயிட்டு இங்க கொஞ்சம் உட்காந்து நீ பார்த்தனா உன் லைஃப்ல உனக்கு ஏதாச்சும் ஒரு டிசிஷன் மேக் பண்றதா இருந்தா கூட இங்க பண்ணலாம் தெரியுமா, அந்த அளவுக்கு ஒரு செம்ம வியூன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தான். அவன் போனதுக்கு அப்புறமா தனிமையில் இருக்கக்கூடிய அவ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணு முன்னால விஷுவல் பண்ணி பாக்குறா. நம்ம லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீவைண்ட் பண்ணி பார்த்தா அவ காதலன் மறைவுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி மூலமா கிடைச்ச மெமரிஸ்லாம் நினைச்சு பாக்குறப்போ இந்த குடும்பத்தை விட்டு போறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. அதனால நம்ம வெளிப்படையா கேட்க வேண்டாம், நம்ம ஒரு லெட்டர் மூலமா வந்து கேட்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லெட்டர் எழுதுறாங்க. எனக்கு இங்க போக விருப்பம் இல்லை, நாங்க இருக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா முடிஞ்சது. ஆனா தைரியம் கொஞ்சம் கம்மியா வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் எழுதி நம்ம ஹீரோ கிட்ட அந்த ட்ரெயின்ல எனக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது, இப்படிக்கு அன்புள்ள மார்ட்டின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்லுவான் என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் இவன் வந்து எழுதி என்ன பண்றானா அவன் எப்போதுமே எடுத்து வாசிக்கிற ஒரு டைரியில தூக்கி வச்சுட்டு மேல ஒரு துணியை வச்சுட்டு அப்புறம் இவங்க அன்றாட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படினாலுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன சொல்லுவான் ஓகே இரு அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த எதிர்பார்ப்புல தான் அவங்க வந்து வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ துணிகள்லாம் சோப் போட்டு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்க இந்த மாதிரி மிஸ்ஸி உங்க அப்பாவுடைய ஷர்ட்லாம் எடுத்துட்டு வரையான்னு கேட்குறாங்க. ஓஹோ புரிஞ்சு போச்சு, கதை அப்படி போகுதா, ஐ ஜாலி நீங்க இங்க இருக்க போறீங்களான்னு சொல்லிட்டு இதை மிஸ்ஸி கூட புரிஞ்சுக்கிறா. ஓகேன்ட்டு நம்ம அம்மா இடத்துல வந்து இவங்க இருக்க போறாங்கன்ட்டு ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுடைய துணிமணிகள்லாம் எடுத்துட்டு அந்த டைரியில இருக்கக்கூடிய அந்த துணியை வந்து எடுக்கிறா பாருங்க. அப்போ அந்த டைரி வந்து கீழே விழுந்தது மட்டும் இல்லாம அந்த லெட்டர் கூட கீழே தவறி விழுந்துருது. இது நம்ம வந்து மிஸ்ஸி பார்க்கவே இல்லை. தூக்கி வச்சுட்டு அவ பாடுக வந்துருதான். அப்புறம் நம்ம ஹீரோ கூட வந்து பாத்தீங்கன்னா கலைப்பா டீ நல்லாமோ கேட்கறான், போட்டு கொடுக்குறான். ரொம்ப சிரிச்ச முகமா இருக்கிறாங்க. ஏன்னா லெட்டர்ல வந்து காதலை வெளிப்படுத்துற அளவுக்கு வந்து எழுதி வச்சாச்சு. சோ ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க. அன்னைக்கு
நாள் இரவு வழக்கம் போல அந்த டைரி எடுத்து அவன் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் எழுதி வச்சுதான் அவன் பார்த்தானா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம வெளிப்படையா தெரியற மாதிரி தான் வச்சிருந்தோம், அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில அவ பாட்டுக்கு உட்காந்துருக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொல்றான், நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குதிரைக்கு வந்து பிரசவம் பார்க்க போறேன், பென்னோட வீட்டுக்கு தான் வாரியான்னு கேட்கிறப்போ அப்ப இப்படி நம்ம சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்படி சொல்றா. இல்ல நான் வந்து கிளம்ப போறேன்ல, அதுக்காக வந்து நான் பேக் பண்ண வேண்டியதா இருக்கு, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. இப்படி சொன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஓகே ஊருக்கு போறதுல அவ முடிவா தான் இருக்கிறான்ட்டு சரி ஓகே நான் மிஸ்ஸி கிட்ட சொல்லி உனக்கு உதவி பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வரான் பாருங்க. இப்படி வெளியே வரும்போது நம்ம எழுதி வச்சதை அவன் பார்த்தானா இல்லையா, நம்ம ஃபீலிங் எதுவுமே அவனுக்கு புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப வருத்தத்துல அப்படியே அழுறா. வெளியே வந்து மிஸ்ஸி கிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி மாட்டி ஊருக்கு கிளம்புறாள், அவளுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணு சொல்றப்போ மாட்டி இங்கிருந்து போறது மிஸ்ஸிக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க போக வேண்டாம், எதுக்கு போக சொல்றீங்க, அவங்க போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா, அவங்க இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இங்கிருந்து ஓடி போறா. இதெல்லாம் பார்த்து இன்னுமே அவளுக்கு வேதனையா இருக்கு. கட் பண்ணா அவளை அனுப்பி வைக்கிறதுக்காக அங்க வராங்க. அந்த காலத்துல பாருங்களேன், ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போறதா இருந்தா கூட எத்தனை மாசம் பொறுத்து இருந்து அப்படி போயிருக்கிறாங்கன்ட்டு அங்க வந்து விட்டு அப்படியே வழி அனுப்புறதுக்காக இருக்கிறப்போ மிஸ்ஸிக்கு வந்து சுத்தமா விருப்பம் இல்லைல்ல. மூஞ்சி கொடுத்து கூட பேச முடியாம பாத்தீங்கன்னா அந்த பக்கமா மூஞ்சி திருப்பி வச்சுட்டு பாவம் போல நின்று அழுதுகிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோக்கு கூட கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அந்த கஷ்டத்தை அந்த கவலையை வெளிப்படுத்தாம ஓகே எல்லாமே தயாராயிருச்சு, இனிமே கொஞ்ச நேரத்துல நீ கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இப்படி வந்து சாதாரணமா சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, மனசுலாம் ரொம்ப பாரமா இருக்கு. ஏன் நம்ம ஃபீலிங்கை புரிஞ்சுக்க முடியுதான்னு சொல்லிட்டு அப்புறம் குழந்தைய அவங்க கையில கொடுத்துட்டு மிஸ்ஸியை வந்து சமாதானப்படுத்துறா. மிஸ்ஸி தேம்பி தேம்பி அழுறா. இவளுக்கும் அப்படியே அழுகையா வருது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அகைன் வந்து இவங்களை பார்ப்பாங்களா, வாழ்க்கையில திரும்ப பார்க்கறதுக்கான வாய்ப்பே இருக்காதுல்ல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய லாக்கெட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது போல, அதை வந்து மிஸ்ஸிக்கு வந்து போட்டு இங்க பாரு என்னுடைய ஞாபகமா வச்சுக்கோ, என்ன மறந்துடாத சரியான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மிஸ்ஸி அப்படியே அழுதுகிட்டு இருக்க. அப்புறம் குழந்தைய வாங்கிட்டு அழுதுகிட்டே நம்ம ஹீரோ கிட்டையும் வந்து உருக்கமா சொல்றா, அன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ, நான் வாரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப கணத்து இதயமா கிளம்புறா. அப்படி கட் பண்ணா இவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. தெரியுமா, வீடே ஒரு மாதிரி வெறுமனன்னு இருக்கு. அவ்வளவு நேரம் அவனுக்குள்ள இருந்த ஃபீலிங்ஸ்லாம் அடக்கி வச்சிருப்பான்ல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவன் பெட்ல வந்து இந்த மாதிரி கதறி ஃபீல் பண்ணி அழுறான். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றான், எதுக்காக என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி மாற்றி வந்தா, எதுக்காக என்னை விட்டு போறா, எதுக்கு அவளுக்கு என் மேல எந்த ஒரு ஃபீலும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ரொம்ப மனசெல்லாம் வலிக்குன்னு சொல்லிட்டு அப்படி ப்ரே பண்றப்போ கீழே பாத்தீங்கன்னா கடவுள் என்னமோ அவன் கண்ணில் வெளிச்சம் காமிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லெட்டரை வந்து எடுத்து பாக்குறான். அதுல நம்ம ஹீரோ எழுதின அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே பார்த்ததும் இப்படி ஒரு ஆசையில எழுதி வச்சதை நம்ம பார்க்கலன்னு சொல்லிட்டு இப்பதான் புரியுது. வேகமா ஓடி வந்து மிஸ்ஸி நான் போயிட்டு மாண்டியை கூப்பிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அங்க இருந்து ஓடுறான் பாருங்க. மிஸ்ஸிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. குதிரை எடுத்துக்கிட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு பறகுறான். அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க டிராவல் தொடங்கியாச்சு. அவங்க பாடுக போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ குதிரையில செம்ம ஸ்பீடா ஃபாஸ்டா வந்து எடுத்தான். ஃபைனலா அவங்க வந்து இப்படி மொத்தமா டிராவல் பண்ணி பயணமா போறாங்கல்ல, அவங்களையும் பார்த்து எடுத்தான். அங்க இருந்து சத்தம் போட்டு மாட்டி மாட்டின்னு கூப்பிட்டு வரான் பாருங்க. அவ ஃப்ரெண்ட்ல போற அந்த காவலாளி எல்லாம் வந்து யார் மாட்டின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு கூட நம்ம ஹீரோடைய சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி எட்டி பாக்குறாங்க. குதிரையில வேகமா வந்து அப்ப சொல்றான், இந்த மாதிரி மாட்டி போகாத, தயவு செஞ்சு போகாத, நீ இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்றப்போ இங்க இருக்கிறேன், பட் என்ன ரீசனுக்காக நாங்க இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம மேல ஃபீல் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன ரீசனா, நான் வந்து உன்னை லவ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றப்போ மரமண்டா இதுக்கு தான் எத்தனை நாளா நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க சொல்லி அவங்களும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு முத்தங்கள் பரிமாறி ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஒரு வழியா சேர்ந்து போறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து சேர நம்ம மிஸ்ஸி பாத்தீங்கன்னா அவ மர வீட்டுல இருந்து அப்படி இறங்கி வாரா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அங்கிருந்து வரும்போது இவளை பிரிஞ்ச அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்ல, அப்படி ரொம்ப ஆசையா அம்மான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூப்பிட்டு வரா பாருங்க. நம்ம ஹீரோனுக்கு கூட ரொம்ப எமோஷனலா இருக்குது. அப்படி ரொம்ப ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் அவங்க வீட்டுக்குள்ள வந்து சந்தோஷமா போற மாதிரி தான் இந்த படம் இந்த இடத்துலயே முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான படங்கள் யாருக்காச்சும் பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.